ஹாய் நண்பர்களே, நான் பேசுறது கேட்குதான்னு தெரில. ஓகேங்களா, வண்டி சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டுருக்கேன்னா, ஒன்றும் இல்லைங்க, சும்மா வேலூரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே நம்ம ஊரையும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது தோணுது. ஓகேங்களா, பாண்டிச்சேரி போயிட்டு வந்து 10:30 மணிக்கு வந்தேங்க. ஓகேங்களா, கஸ்டமர் அங்கேயே லேட் பண்ணிட்டாரு. 10:30 மணிக்கு வந்தேன். அப்படியே 10:30 மணிக்கு வந்துட்டு சாப்பிட்ணும். வண்டிலாம் உள்ளே துவச்சிட்டு அப்புறம் மேட்லாம் தட்டிட்டு கணக்கு கொடுத்துட்டு ஓனர்கிட்ட அங்கேருந்து கிளம்பி அப்படியே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேன். ஓகேங்களா, சாப்பிட்டுட்டு அப்படியே அம்மாவுக்கு ஒரு தோசை வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்து தூங்கலான்னு வந்தேங்க. ஒரு 11 மணி வரலும் 12 மணி வரலும் ஃபோன் பார்த்துன்னு இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. ஓகேங்களா, ஃபோன் பண்ணோடனே யாராதுன்னு பார்த்தா அப்புறம் ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணார். டியூட்டி இருக்குதுப்பா, ஏர்போர்ட் இப்போ போறியா 4 மணிக்கு அப்படின்னாரு. இல்லைங்க நான் போகலங்க அப்படின்ட்டேன். சரி, வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சரி போர் அடிக்குது வீட்டில் அப்படின்ட்டு டீ சாப்பிட்லான்னு இப்போ போயிட்டுருக்குங்க. எங்கடா போயிட்டுருக்குன்னா, வேலூரை சுற்றி பார்க்க போகிறேன். ஓகேங்களா, வேலூரை சுற்றி பார்த்துட்டு அப்படியே டீ சாப்பிட்டு வேலூர் கோட்டைலாம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். இந்த டைமில் போனால் போலீஸ் கண்டிப்பாக பிடிப்பாங்க. ஓகேங்களா, அதுதான் தலையில் ஹெல்மெட் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ எப்போ போல் நம்ம ரேபிடோ ஓட்டுற மாதிரி போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, ரேபிடோ வந்து நைட்டு 12 மணி வரலாம் காட்பாலில் ஓட்டியிருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் இப்போ ஓட்டு வேடானா இப்போ ஐஃபோன் வச்சிருக்கனால கண்டிப்பாக ரேபிடோ சப்போர்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுங்க, யாருன்னா ஹெல்ப் பண்ணும் இது. ஓகேங்களா, தெரிதுங்களா, இது எவ்வளோ தண்ணி ஏறிட்டு இருக்கு பாருங்கள். இது காலையிலனா காமிக்கலாம், நைட்லனா காமிக்க முடியாது. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து கங்கை அம்மன் குளம். ஓகேங்களா, இதை வந்து கவர்மெண்ட் தான் நடவடிக்கை எடுக்கணும், இல்லைனா ஊர் தலைவர் நடவடிக்கை எடுக்கணும். ஓகேங்களா, இது தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து பெரிய குளம், இது கங்கை அம்மன் குளம். ஓகேங்களா, இது ஃபுல்லாக வந்து குப்பை தொட்டி தாங்க. இதுக்கு முன்னாடி குப்பை கொட்டினது, அது இப்போ வந்து தண்ணி இடையில மழை பெஞ்சோடனே அப்படியே ஊற்று வந்து ஃபுல்லாகிட்டு இது பாருங்க. இவ்வளோதான் கேப் இருக்குது ரோட்டுக்கும் அந்த இதுக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக வந்து தூர் வரணும். உங்களுக்கு தெரிதான்னு தெரில, அந்த வீடு அப்படியே ஃபுல்லாக இவ்வளோ பெரிய குளம். ஓகேங்களா, இதை எப்படியாவது தூர் வாரி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் பண்ணுவாங்களான்னு தெரில. நானும் ஒரு டைமாக போகும்போது இதை வீடியோ போடணுன்னு பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சுங்க. பகலில் போட்டால் நல்லா வெளிச்சமாக இருக்கும், நைட்டில் போட்டால் யாரும் இருக்க மாட்டாங்க. பகலில் போட்டால் கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு தான் இந்த குளத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சின்ன வயசில் நிறைய தடவை இந்த குளத்தில் தெரிதுங்களா, பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரிதுங்களா, இவ்வளோ தான் கேப் இருக்குது. தவறி யாருன்னா வந்தால் கூட உள்ளே எப்படி பார்த்தாலும் ஒரு 20 அடி 30 அடி பள்ளம் இருக்குது. கண்டிப்பாக தவறி வந்தால் கூட முடிஞ்சு போச்சு. சேஃப்டின்றது ஒன்றுமே கிடையாது. அந்தாண்டையும் வீடு, இந்தாண்டையும் ரோடு. ஓகேங்களா, அந்தாண்ட முஸ்லீம் தெருவு. ஓகேங்களா, இந்தாண்டு இதான் கங்கை அம்மன் கோயிலுங்க, பார்த்துங்க. இது வர 0 ஆகும். இதுதான் கங்கை அம்மன் கோயில். பயங்கர விசேஷமாக இருக்கும். மே மாதம் பிறந்துட்டாலே எங்கள் அம்மனுக்கு வந்து பயங்கர விசேஷமாக இருக்கும். பார்த்துங்க, எங்கள் அம்மன் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, சூப்பராக இருப்பாங்க, அழகாக வேறு லெவல். நான் ஒரு தடவை கூட கோயில் உள்ளே போனது இல்லைங்க இது வரலாம். ஓகேங்களா, அம்மனுக்கு என் மேலே கோபமாக இருப்பாங்க. நான் இது வரலாம் ஒரு தடவை கூட இந்த கோயிலுக்கு போனதில்லை. உங்களுக்கு இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா பயங்கர இந்த தெரு, இந்த ரோடே வந்து அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும். ஓகேங்களா, இதான் பார்த்துங்க அம்மன் கோயில். அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும் இந்த தெருவே. எங்கள் வீட்டாண்டருந்து இந்த தெரு வரலேருந்து அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும். ஓகேங்களா, அது இப்போ தான் டைம் கிடச்சிச்சு எனக்கு காட்டணுன்னு. ஆனால் நிறைய ஃபோட்டோவில் வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன். நான் அது டூர் வரணும் பாருங்கள். கேமரா அப்படி ஜினுக்குன்னு நின்றுதுங்களா, 1 2 கேமரா. ஓகேங்களா, இங்கே ஆக்சிடென்ட் ஆனதுனால அதுக்கு முன்னாடிலேருந்தே கேமரா இருக்குங்க, ஏகப்பட்ட கேமரா. ரோடே காலியாக இருக்குதுங்க, வேலூரே அமைதியாக இருக்குது. காலையில் வரணும் நீங்கள், எவ்வளோ டிராஃபிக் தெரியுமா இந்த ரோட்டில். பாருங்க, என் வண்டியில் லைட் எவ்வளோ தூரம் அடிக்குது பாருங்க. இது லோ பீமு, இது ஐ பீமு. லோ பீமுக்கும் பக்கத்து தெருவுக்கும் ஐ பீமுக்கும் சேமாக அடிக்குதுங்க. என்னங்க ஓவர்டேக் பண்ணி வராங்க அங்கே பாருங்க காய்ஸ், தெரிதுங்களா, எதனா ஓவர்டேக் பண்ணி வந்தது. இங்கே ஒரு வண்டி நிற்குது, தெரிதுங்களா, அது பாருங்க. ஒரு போலீஸ் வண்டி தாங்க, பஸ் நிற்குது, ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பார்க்கிங் லைட் கூட போடாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம குளிருதுங்க, ஏலகிரி, ஏற்காடு, ஓகேங்களா, ஊட்டி, எல்லா ஊர்லையுமே இன்னைக்கு வந்து பயங்கரமாக பனி பெய்யுது, குளிருது. ஓகேங்களா,
இப்போ வந்து நம்ம குப்பம் ஸ்டாப்பிங் தாண்டுறோம் ஓகேங்களா. நம்மளுக்கு விருபாச்சிபுரம், இங்கே ஒரு கோயில் இருக்குது ஓகேங்களா. இங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்குது ஓகேங்களா. கிருஷ்ணசாமி ஸ்கூல் ஓகேங்களா. இங்கே தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. இது உள்ள தெருவில் தான் கிருஷ்ணசாமி ஸ்கூலு, ரைட் சைடில் ஓகேங்களா. உங்களுக்கு தெருதான்னு தெரில, இருங்க யூ டர்ன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. இந்த ரைட்டில் போனால் கிருஷ்ணசாமி ஸ்கூலு ஓகேங்களா. இந்த நேரத்தில் விளாக் பண்ணின்னு தெரியுது யாரா குளிர், யாரானா பயங்கரமாக குளிருதுங்க. ஹெல்மெட் போட்டிருக்கனால தெரில, உண்மையாக வேற லெவல் குளிர் ஓகேங்களா. பஸ்ஸு திருவண்ணாமலை போகுதுங்க. ஆஹா, ஜில்லுன்னு காற்று, அப்பா இயற்கைனா இயற்கை தாங்க. ஆனால் உருகிருவோம் போலது தண்ணியில், அவ்வளோ ஜில்லுன்னு. கோல்டு பிடிக்குது கோல்டு பிடிக்குது அப்படியே இதுக்கு யதார்த்தமாக ஒரு டீ சாப்பிட்டா எப்படி இருக்காங்க பாருங்க. போலீஸ் இது மின்னுது பார்த்தீங்களா. எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது ஓகேங்களா. எங்கள் ஏரியா அவ்வளோ அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. என்னன்னா ரெண்டு பக்கமும் நல்லா ஸ்ட்ரீட் லைட் போட்டு திருவண்ணாமலை மாதிரி ஜெகஜெகதியாக மாற்றிட்டாங்கன்னா 2 லைனோ 1 லைனோ சூப்பராக இருக்கும். பண்ண மாட்டுறாங்க, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கூடி சீக்கிரம் பண்ணுவாங்கன்னு தான் நம்புகிறேன் ஓகேங்களா. நம்புவோம், நம்பிக்கை தானே வாழ்க்கை. என்னன்னா வீடியோ வந்து சரியா வந்து தெரியுதான்னு தெரில ஓகேங்களா. பெட்ரோல் போன மாடம் நான் நேற்று 200 போட்டேங்க. நேற்று அமர்தி போயிட்டு வந்து 200 போட்டேன் ஓகேங்களா. ஊன்ட்டாரு தலைவர். ஆனால் எங்கேயுமே எனக்கு கால வாரி இல்லை. உண்மையாக இந்த வண்டி வச்சு லடாக் போயிடலான்னு பார்க்குறேன் ஓகேங்களா. இதை வச்சு லடாக் போயிடலாம், நீங்கள் இருக்கங்க ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் அதான் கேட்பேன் ஓகேங்களா. என் யூடியூப் சேனலு, ஃபேஸ்புக்கு ஓகேங்களா, இன்ஸ்டாகிராமு ஓகேங்களா. இப்போதைக்கு நான் இன்ஸ்டாகிராமில் தான் ஏன் வீடியோ போடுறேன்னா அதெல்லாம் எனக்கு யூஸ் போகுது. யூடியூப் வந்து யாரும் ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. திடீர்னு ஃபாலோ பண்ணுறாங்க, திடீர்னு குறையுது, திடீர்னு ஃபாலோ பண்ணுறாங்க, திடீர்னு குறையுது. ஷார்ட் வீடியோ இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு லாங் வீடியோ இன்க்ரீஸ் ஆக மாட்டேதுங்க. எப்போ யூடியூப் வந்து எனக்கு 1000 ஃபாலோவர்ஸ் கம்ப்ளீட் ஆகி, மானிட்டேஷன் கம்ப்ளீட் ஆகி, அதுக்கப்புறம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ தான் வந்து எனக்கு காசு வரும். எவ்வளோங்க, 3000 வாட்ச் ஹவர்ஸு வீடியோ, 3000 ஷார்ட்ஸ் வீடியோ வந்து வாட்ச் ஹவர்ஸு, அப்புறம் 4000 வந்து வீடியோ வாட்ச் பண்ணோம் ஓகேங்களா. அது வாட்ச் பண்ணாதான் எனக்கு காசு வரும். அட்லீஸ்ட்டு ஷார்ட் வீடியோவாவது கம்ப்ளீட் பண்ணிடணும். யாருமே என்னை ஃபாலோ பண்ணல, என் வீடியோவை பார்க்க மாட்டுறாங்க. அப்புறம் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. இப்போ நம்ம சங்கரம்பாளையம் வேலைப்பாடி டர்னிங் திரும்புகிறோம் ஓகேங்களா. சங்கரம்பாளையம் திரும்பியாச்சு, இப்போ வேலைப்பாடி ஓகேங்களா. வேலைப்பாடி வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து யூடியூப்ல இன்னைக்கு பெரிய ஆளாக வருது, பெரிய ஆள்லாம் ஆக மாட்டோம். கூடிய சீர களி தின்னாம இருந்தா சரிங்க. இந்த நேரத்தில் எங்கடா போய் நிற்கிறா டே, ஏன்டா உனக்கு இந்த தேவையில்லாத வேலைக்கு நோட்டு, எப்படி போய் எப்படி வரலான்றது தெரியலங்க. கோட்டை கோயிலுக்கு இந்த நேரத்தில் கோட்டையை போய் சுற்றி பார்க்கணுமா? ஆஹா, இங்கே பேரிகேடு போட்டுருக்காங்களே, போகக்கூடாதுன்னு போட்டுக்கிறாங்க. போவோம், நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்றீங்களா? போகணும், நம்ம வேணாம், நம்மளுக்கு தேவையில்லாத வேலை, போகக்கூடாதுன்னு போட்டிருந்தா நம்ம போக தேவையில்லை ஓகேங்களா. இந்த பக்கம் போய் இதுதான் வந்து பிஎஸ் பங்களா ஓகேங்களா. எஸ்பி பங்களான்னு வாங்க, இப்போ பிஎஸ் பங்களா. ஆனால் அந்த பக்கம் வழி இல்லைண்ணா, அப்போ தான் மாஸ்க் போட்டு வேகமாக போகிறாரு. அவருக்கும் குளிரும் இல்லையா. சொன்னோன்னே திரும்பிட்டாரு அண்ணன். இப்போ கரெக்டாக வந்து எங்கே தாண்டா போகிற வினோத்து அப்படின்னா, நீயும் வந்து டீ சாப்பிட போகலாங்க ஓகேங்களா. நம்மளுக்கு டியூட்டி வந்துச்சு. எங்கே தெரியுமா போகிறேன், டே குட்டிப்பதாக விடாராதரா கொடுக்கல, என் வண்டியில் லைட்டு கம்மியாக தாண்டா இருக்குது, பிரேக் வச்சா கூட ஏதோ உதாரணத்துக்கு நிற்கும். சடன் பிரேக்லாம் ஆச்சுன்னா ஸ்கிட் அடிக்கும். ஏன்னா இதில் ஏபிஎஸ் இல்லை ஓகேங்களா, டிஸ்கும் இல்லை. ஸ்பெண்டரில் எப்படா டியூவல் சேனல் ஏபிஎஸ் விடுவீங்களா தெரிலங்க. இப்போ தான் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸே விட்ருக்காங்க. ஏன்னா 2016 கம்பல்சரி எல்லா வண்டியிலுமே ஏபிஎஸ் இருக்கணும், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது நல்ல விஷயம்தான், வந்தால் சந்தோஷம். இது ஒன் ரூட்டு ஓகேங்களா. இது ஃபுல்லாக 1 ரூட்டு. அந்த பக்கம் போனால் 2 ரூட்டு ஓகேங்களா. என்ன பார்த்துனே வராரு பின்னாடி, எங்கே வீடியோ எடுத்துன்னு போயின்னுக்கிறான்னு ஓகேங்களா. குளிருதே. இப்போ வந்து எங்கடா போக போகிறேன்னா 2:30 மணிக்கு ட்ரிப்புங்க ஓகேங்களா. 2:30 மணி இப்போ 1:44 1:45 நான் வீட்டிலேருந்து வண்டி எடுக்கும்போது. அப்படி இப்படி 2 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரெக்டாக போய் டீ சாப்பிட்டு அப்படியே வண்டி எடுத்துடலாம். சிஎம்சி அந்த போய் டீ சாப்பிட்டு சிஎம்சி தாண்டி வண்டி எடுக்கணும். எடுத்துட்டு நிறைய பேர் இந்த பேரிகார்டு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஏறி போகிறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா நோ என்ட்ரியில் போகக்கூடாதுன்னு சொல்லி போகிறாங்க நிறைய பேர் ஓகேங்களா. இதுதான் மம்மி ஹாஸ்பிட்டலு. எங்கள் பாட்டி இங்கே தான் சேர்த்து வச்சுருந்தாங்க ஓகேங்களா. பயங்கரமான எமோஷ்னலான ஃபீலிங், அதெல்லாம் மறக்க முடியாத ஃபீலிங் ஓகேங்களா. எங்கள் பாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் தாத்தானா எனக்கு பிடிக்காது ஓகேங்களா. அவர் கொஞ்சம்
சண்டை போட்டுனே இருப்பாரு என்கிட்ட. அவருக்கு பையனாலே பிடிக்காது. இங்க பாருங்க, அகர்வால் ஹாஸ்பிட்டல் இங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இது என்னத்துக்குன்னா, இது ஆப்ரேஷன் தேட்டரு. அந்த பக்கம் அகர்வால் வந்து கண் செக்அப் பண்றது மட்டும். ஃபர்ஸ்ட் அதுலயும் பண்றாங்க. அப்போ இதுல இப்போ அதுலயும் ஆப்ரேஷன் பண்றாங்க. ஓகேங்களா. இதான் வேலூர் எவ்வளவு அமைதியா இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம அலங்கார் தேட்டரு. ஓகேங்களா. அலங்கார் தேட்டரு. ஓகேங்களா. இதுதான் அலங்கார் தேட்டரு. இப்போ படம் வந்து தெலுங்கு படம் ஓடிட்டு இருக்கு. தமிழ்ல டப் பண்ணி ஓடிட்டு இருக்கு. பார்ட்னர்ஷிப் உருவாயிட்டீங்களா? ரைட்ரா, துரத்துறதுக்கு உருவாரலான்னு பிளான் பண்றாங்க உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி சொல்றது, கோட்டைக்கு பேக் சைடு போயிடலாங்களா? கோட்டைக்கு பேக் சைடு போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் ஆச்சு திரும்பி கோட்டை என்ட்ரன்ஸ் வந்துருமா? அப்படி என்ன பண்ணலாம்? ஏன்னா இது வந்து வேலூர் போலீஸ் ட்ரைனிங் சென்டருங்க. ஓகேங்களா. ரைட் சைடு பாருங்க, லைட் டிப் டிப் பண்ற பாருங்க, அது வந்து போலீஸ் சென்டர். ஓகேங்களா. காலைல வந்தீங்கன்னா இங்க போலீஸ் ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க. ஓகேங்களா. இதுதான் போலீஸ் ட்ரைனிங். ஓகேங்களா. போலீஸ் ட்ரைனிங் குரூப் ட்ரைனிங் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. எனக்கு ஏதோ இங்கிலீஷ் படிச்சு படிக்க தெரிஞ்சதை படிக்கிறேன். ஓகேங்களா. இப்படி லெஃப்ட் போனா வசந்தபுரம். ஓகேங்களா. என்னங்க தண்ணி போதா? தண்ணி, ஐயோ ரோட பார்க்காம வந்துட்டேனே. தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன். தண்ணி போகுதுங்க, அவ்வளோ போசா அடிக்குது தண்ணி. ஓஹோ, தண்ணியை வந்து மூடி வச்சுக்கிறாங்க. அவ்வளோ தண்ணி போகுதுங்க உள்ள. ஓகேங்களா. அது தார்பாய் போட்டு மூடி வச்சுக்கிறாங்க, வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு. ஓகேங்களா. தண்ணி எவ்வளோ போசா போகுது பாருங்க. ஒக்கனிக்கல் வாட்டர் போகுது போகுது. ஒக்கனிக்கல் வாட்டரு, ஒக்கனிக்கல் வாட்டரு. அந்த அதான் வேலூர்ல வந்து பாலாத்துல இருந்து ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டர் வந்து இங்க இருக்கிற எல்லா, எப்படி சொல்றது, எல்லா வீட்டுக்கும் தண்ணி போகுது. எங்க வீட்டுக்கு வரல கண்டிப்பா, ஏன்னா எங்க வீட்டுல பைப் கனெக்ஷனே கொடுக்கல, அதனால வரல. ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, இது வந்து பார்க்கு. ஓகேங்களா. அப்படியே வந்து வேலூர் போட்டு. ஓகேங்களா. இது வந்து பார்க்கு. காலையில இல்ல காலையில வந்தீங்கன்னா எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. நைட்டு வந்தீங்கன்னா, ஈவினிங் வந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் வாக்கிங் போவாங்க. இந்த ரோட்ல வந்து நைட்ல யாரும் வரக்கூடாது. ஏன்னா இப்ப நான் போயிட்டு இருக்கனால தப்பிச்சேன். ஓகேங்களா. நான் பீரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். கம்பல்சரி யாருமே வராதிங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஏரியா இது நைட்டு. ஓகேங்களா. நைட்ல வந்து ரொம்ப ரிஸ்கான ஏரியா. எப்படி சொல்றது, இந்த இடத்துல மட்டும் இடையில வந்து லைட் போடலங்க, கொஞ்சம் தூரத்துக்கு. ஏன்னா அந்த இடத்துல போட முடியாது ஒரு சூழ்நிலை. அந்த இடத்துல மட்டும் போடல. 75வது சுதந்திர தினத்துக்கு அப்புறம் தான் லைட் போட்டாங்க கோட்டையை சுத்தி, அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எதனா தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த நைட்ல இந்த இடத்துல ஏன் தெரியுமா, நைட்ல ராபரி எல்லாம் நடக்குது. அதே மாதிரி டூ வீலரை பிடுங்கிறது. ஓகேங்களா. போனை பிடுங்கிறது, அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. தெரிஞ்சுங்களா கோட்டை, வேலூரோட கோட்டை இதுதாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன். இப்படி வச்சா கூட தெரிய மாட்டேதுங்க. இப்படிதான் இருக்கிறது. ஐயா ஐயா, செம்ம பிரம்மாண்டமா இருக்குதுங்க. அந்த அகல்கரை லைட் வந்து வேற லெவல் அடிக்குது. சரியா செட் பண்ணிக்கிறாங்க. இந்த இந்த நைட்ல வந்து இந்த இடத்துல பயங்கர டேஞ்சரு. ஓகேங்களா. ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க இங்க. அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு நாதி இல்லை. ஓகேங்களா. ரொம்ப டேஞ்சரஸ் இடம். ஓகேங்களா. சயின்ஸ் ஸ்கேனு, அதாவது நகை வழிப்பறிவு. ஓகேங்களா. அதாவது யாரோ ஒருத்தர் பண்ற தப்பு, எல்லாருமே பண்ணல, யாரோ ஒருத்தவங்க பண்ற தப்புனால இந்த இடம் வந்து பயங்கரமான ஒரு பயம் பயம் திகில் மூட்டுற இடம் மாதிரி மாறிடுச்சு. ஓகேங்களா. இதை பாருங்க. ஆனா வேலூர் ரொம்ப அழகான ஊருங்க. ஓகேங்களா. இங்க வந்து காலையில இந்த கோயிலுக்கு வரணும், கருப்புசாமி கோயில். ஓகேங்களா. இவரை ஒரு கும்பிட்டு கும்பிட்டுப்போம். இது பக்கத்துல ரயில்வே கேட் இருக்கு பாருங்க. ஓகேங்களா. நம்ம கருப்புசாமி ஐயா. பயந்துட்டேங்க. ஐயோ, பயந்துட்டேங்க. பச்சையம்மன் இங்கேயும் இருக்காருங்க. அவரால் நான் பயந்துட்டேங்க சத்தியமா. அப்பா எனக்கு வாரி போட்டுச்சு. வேற லெவலுங்க. யாருன்னா இந்த நேரத்தில் சாமி பார்க்க வருவாங்களா, நான் வருவேன்டா அப்படின்ட்டு வர வச்சு என்னை பயம்பூத்திட்டாரு. ஓகேங்களா. சரியாகிறாரு பாருங்க. காலையில் வரணுன்னா எடுக்க விட மாட்டாங்க, அதனால நைட் எடுத்துக்கலாம். அதுதான் மெயின் கோயில். ஓகேங்களா. அவர் உட்காந்துக்கிட்டே எனக்கு தெரிலங்க உண்மையா. ஏன் பயந்துட்டேன். வேலூர் கோட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா. அந்த லைட் அது வரலும் லாஸ்ட் வரலும் அப்படியே வேலூர் கோட்டை. ஐயா என்னை மன்னிச்சிடு ஐயா, தெரியாதனமா வந்துட்டேன் ஐயா. கடவுளே, அவரை நீ தான் காப்பாற்றணும். ரொம்ப நாளாக வந்து கோயில் வந்து ஓப்பனாக தான் இருந்துச்சு.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இது பண்ணி விட்டாங்க. ஆனால் உண்மையாக எனக்கு வாரி போட்டுச்சுங்க பா சாமி. ஐயோ நான் பயந்துட்டேங்க. அவர் கத்தனை கத்துக்கு திடீர்னு ஒரு ஆள் கத்தனவனு இல்லாம எனக்கு இருக்கு. மணி 1 மணி 2 மணி ஆகுதுங்க. ஒருவேளை திடீர்னு கருப்புசாமி பேச ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு யோசனை வந்துச்சு. ஆனா என்ன பண்றதுங்க, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. சரியா இவங்க வேலையை அகுல்கர ஐயா 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 ஐயா. நைட்ல இந்த லைட்டு போட்டனால இப்படி சூப்பரா இருக்குது. ஆனா உண்மையா இந்த லைட்டு போடலன்னு வச்சுங்க சுத்தமா யாரோ வண்டி வருது, யாருன்னு தெரியல. இந்த நேரத்துல 2 வீலர் கரெக்டா வராங்க. அதெல்லாம் பார்த்தலாம். நம்ம ஊருக்கு நம்ம என்ன தப்பா பண்றோம் ஒன்றும் வரல. நைட்ல அப்படியே எடுத்துட்டு போயிட போறோம், அவ்வளவுதான். இது வேற கேமரா ஆஃப் ஆயிட போறாடாடி. இது இருந்தாலும் பேசி தீர்த்து விடலாண்டாடி. நாய் வேற கொலையுதுரா. விட்றா கருப்பசாமி பார்த்து போடுறா. இங்க பாருங்க வியூவை அடி சரியாகுது. அந்த லாஸ்ட் இயர்லாம் இருக்குது. யாரா வண்டி, அதுவும் போலீஸ் வண்டி மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா எங்கள் வேலூர் கோட்டை. உண்மையாக வந்து வேற லெவலுங்க. இதை பேக்கெட்டில் வச்சுன்னு எடுக்கலான்னு பார்க்குறேன். ஓகேங்களா, இப்போ எடுக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, அந்த பக்கம் போயிட்டு சூப்பராக இருக்கும். அந்த பக்கம் போயிட்டோன்னா வேற லெவலில் இருக்கும். ஓகேங்களா, நாய் வேற கொலையுது, பயமாக இருக்குங்க. தெரிதுங்களான்னு தெரில. இந்த பக்கம் போனால் சிம்பு தேட்டருங்க. ஓகேங்களா, சிம்பு தேட்டர் தான் இப்போ வந்து பாதி இடிச்சிட்டாங்க பிரிட்ஜு கோசம். ஓகேங்களா, பேக் சைடு ஃபுல்லாக பாதி இடிச்சிட்டாங்க. இந்த பாருங்க, இது வந்து மீன் மார்க்கெட்டு, பழைய மீன் மார்க்கெட்டு. ஓகேங்களா, சாரி புது மீன் மார்க்கெட்டு. பழைய மீன் மார்க்கெட் இல்லை, புது மீன் மார்க்கெட்டு. இது பாருங்க வேற லெவலில் இருக்குது. தெரியுதுங்களா, இது இப்போ புது மீன் மார்க்கெட்டு. மீன் இறக்கினுக்குறாங்க. காலைல வரவே முடியாது, அவ்வளோ மீன் வாங்கிடுவாங்க, சேல்ஸ் ஆகிடும். ஓகேங்களா, இது வேர்ல்டு பைபாஸ் இப்படிக்கா போனோம். இங்கே தான் வந்து அந்த விஷால் படம் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. ஓகேங்களா, லாஸ்ட்டாக இப்போ ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, வேலூர் கோட்டை சுற்றி 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 எடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து வேலூர் கோட்டை. பார்த்துங்க பார்த்துங்க பார்த்துங்க. நைட்டில் எவ்வளோ அழகாக லைட்டு போட்டு அழகாக சூப்பராக இருக்கும். இது வந்து டிராவல் ஸ்டாண்டு. ஓகேங்களா, நம்ம வேலூரில் நம்ம தான்டா அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்துனே போயினுக்கிறேன். ஓகேங்களா, பாருங்க இங்கே லைட் எரியல, எரிஞ்சு நின்றுச்சுங்க லைட்டு, ஆனால் எரியல இப்போது. அதான் நம்ம சிவன் கோயில், சிவனை பார்த்துங்க நல்லா தெரியுறாரான்னு. கிட்டத்தில் போகலாங்க, உள்ள எதிரி குதிக்கணும், தப்பு. அந்த வேலைலாம் நம்ம பண்ணக்கூடாது. காலையில் போகலாம். ஓகேங்களா, காலையில் போனால் யாரும் கேட்க மாட்டாங்க. இதுதான் வந்து ஓகேங்களா, இங்கே போட்டிங்லாம் விட்டுருந்தாங்க. 90s கிட்ஸுக்குலாம் தெரியும். ஓகேங்களா, இதில் போட்டிங்லாம் விட்டுருந்தாங்கன்னா இப்போ விடுறது இல்லை. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம எப்படி சொல்கிறது, மக்கான் சர்க்கிள் மாதிரி. இது ஒரு ஏதோ ஒரு சர்க்கிள் சொல்லுவாங்களே, எனக்கே மறந்துச்சுங்க. ரொம்ப நாள் ஆகுதா, எனக்கே மறந்துச்சு. ஆஹா பஸ் வருது, எனக்கே மறந்துருச்சுங்களா, அதனால் சொல்ல தெரிலங்க எனக்கு. நம்ம இப்படி போய் பாருங்க வேலூருக்கு ஆர்ச்சி. ஓகேங்களா, ரொம்ப நாள் ஆர்ச்சி இது. போலீஸ் பார்த்தாங்கன்னா நம்மளை தூக்கின்னு போயிடுவாங்க. அதனால இப்படி நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பும். ஆமாம், சூப்பராக இருக்குங்க நம்ம வேலூர். எஸ்கே. ஆமாம், யாரா இந்த நேரத்தில் என்னடா பண்ணுறான்னு நினைக்க போகிறாங்க எல்லாம். என்னடா வீந்துட்டேன்டா மைக்கோட. சூப்பராக இருக்குது பாருங்க. பின்னாடி சிவன் தர்றாரு பார்த்தீங்களா, அதான் சிவன் கோயில். ஓகேங்களா, செம்மையாக இருக்குதுங்க லைட்டு, அவ்வளோ தூரம் பாருங்க. ஓகே, ஐயோ கார் வரல. ஓகேங்களா, நைட்டில் என்ன பிரச்சனை இல்லை, பகலில் தான் போக முடியாது. ஏன்னா நைட்டில் போகலாம். ஓகேங்களா, நைட்டில் கூட கேமரா வச்சுருக்காங்க எல்லா இடத்துலையும். ஓகேங்களா, இப்போ போயிட்டு இதில் போய் அப்படி வரணும். ஓகேங்களா, உங்களுக்கோசங்க, இதெல்லாம் உங்களுக்கோசம் பாருங்க. சரியாகுது பாருங்க எங்கள் ஊர் வேற லெவலு. ஓகேங்களா, வேலூர் இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டு. ஓகேங்களா, மொபைலு எல்லாம் பவுச்சு கீச்செல்லாம் இங்கே தான் விற்கிறாங்க. பார்க்கிங்கு. இது வந்து கனரா பேங்க்கு பாருங்க, வேலூர் போர்ட்டு. இது அப்படியே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டு. ஓகேங்களா, அலங்கார் ஹோட்டலு. காலையிலாம் வந்தால் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு. ஓகேங்களா, மார்க்கெட்டு எல்லாமே இருக்கு உள்ள.
காலையிலாம் அந்த இதுவும் மார்க்கெட்டு தான் ஓகேங்களா, காய்கறி மார்க்கெட்டு, ஃப்ரெஷ் மார்க்கெட்டு ஓகேங்களா, உள்ள பூ மார்க்கெட்டு, தக்காளி வெங்காயம். இது வந்து சாரதி மாளிகை ஓகேங்களா, சாரதி மாளிகை ஓகேங்களா. இது வந்து ஸ்டெப்ஸு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏறி இறங்குறதுக்கு ஓகேங்களா. இப்படியே பார்த்துங்க எங்கள் ஊர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவ்வளோ வண்டி லோடு இறக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் நான் போய் லோடு இறக்கிருங்க. வெள்ளம் ஓகேங்களா, டிஃபன் காஃபி. அன்றைக்கி இங்கே தான் டிஃபன் வாங்கி கொடுத்தாரு ஃப்ரெண்டு ஓகேங்களா. இப்படியே நம்ம யூட்டர்னைஸ் போய் தான் பழைய மீன் மார்க்கெட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்க. ஐயோ மொபைலே உள்ளே போடா. ஐயோ விழுந்துச்சுங்க மொபைல். இப்போ வந்து இது வந்து ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்க. இதுதான் பழைய மீன் மார்க்கெட்டாக இருந்துச்சு ஓகேங்களா. அப்புறம் இப்போ காய்கறி மார்க்கெட்டாக மாற்றினாங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்டு ஓகேங்களா. இப்போ வந்து ஃப்ரெஷ் மார்க்கெட்டாக மாற்றிட்டாங்க. இப்போ எங்கே தாண்டா போகிற அதை சொல்ல மாட்டேடா அப்படின்னா அது நாளைக்கு தான் சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸாக இருக்கட்டும். இது வந்து ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டைக்கு வந்து, அதாவது இப்போ தலைவருங்கெல்லாம் வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் மீட்டிங் போடுற இடம் ஓகேங்களா. மீட்டிங் போடுறது எக்ஸிபிஷனு ஓகேங்களா. அது ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், அந்த வண்டி நிற்குது பாருங்க. எக்ஸிபிஷனு, அருங்காட்சியம் எல்லாம் வைப்பாங்க ஓகேங்களா. இப்போ வந்து அது கோட்டைக்குள்ளே விட மாட்டாங்க நம்மளை, அதனால் காலையில் தான் விடுவாங்க. நம்ம கோட்டைக்குள்ளே நிறைய டைம் போயிருங்க, ஆனால் என்னென்னா கோயிலுக்கு கம்மியாக தான் போயிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குங்க. எப்படி சொல்கிறது, ராஜராஜ சோழன் காலத்தில் முன்னாடியிலேருந்தே இருக்குது ஓகேங்களா. அதுவும் முன்னாடியிலேருந்தே இருக்குது ஓகேங்களா. இந்த லெஃப்ட்டு போனால் கோட்டை கோயிலுக்கு போகலாம், ஆனால் இப்போ உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். விட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கம்பல்சரி ஆள் இருப்பாங்க, கேட் மூட்டிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு போகிற வரலும் போவோம், அதுக்கப்புறம் திரும்பி வந்துடலாம். ஏன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, கேமராவில் பார்த்துன்னே இருப்பாங்க எங்கே போகிறாங்க எதுக்கு வராங்கன்னு. கேட்டு மூட்டுக்கிறாங்க பாருங்க ஓகேங்களா, கேட்டு மூடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம்லாம் நம்ம போக முடியாது. இதுதான் ஓகேங்களா. கோட்டைடா, எங்கள் கோட்டையை போடுறா, வேலூர் கோட்டை ஓகேங்களா. சூப்பராக இருக்குங்களா வேலூர் கோட்டை. என்னடா யார கத்துட்டு பூனை கத்துதா குழந்தை கத்துதா, யாரும் கத்துறாங்க கைஸ். இங்கே தான் சவுண்டு வருது, அங்கேருந்து தான் சவுண்டு வருது, யார் கத்துறாங்கன்னு தெரியல. கேட்குதுங்களா, குழந்தை சவுண்டு மாதிரியே இருக்குது, ஆனால் பூனை சவுண்டு மாதிரியும் இருக்குது. சரியாகவே கணிக்க முடியல. அதுதான் வேலூர் கோட்டை ஓகேங்களா. இதுதான் வந்து முதல் சுவர் ஓகேங்களா. இது அகல்கரை ஓகேங்களா. கோட்டையை சுற்றி பானி தண்ணி இருக்குது. இந்த நேரத்தில் வந்து வீடியோ எடுக்கிற இந்த நேரத்தில் வந்து வீடியோ எடுக்கணும். இந்த கோட்டைக்கு நிறைய ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஏதோ சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி வா வான்னு இருக்குது. குழந்தை ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது எனக்கு வேறு. எதை பார்த்தாலும் ஒரு தப்பான எண்ணத்துடன் போகின்றேன். அதோட கேட்டு மூட்டுறாங்க, அதுக்கு மேலே போக முடியாது ஓகேங்களா. அதோட கேட்டு மூட்டுறாங்க. இந்த நேரத்தில் போனோன்னு வச்சுங்க, என்னை தூக்கி இந்த உள்ளே வச்சுருவாங்க கண்டிப்பாக, தெரியுதுங்களா. இப்படியே திருப்பிக்கலாம். பாரம்பரியம் ஓகேங்களா. அது லைட் எப்படி எரியுது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. தண்ணி ஃபுல்லாகுதுங்க ஓகேங்களா. இதில் வந்து இப்போ போட்டு விட்றதில்ல ஓகேங்களா. நான் போய் டீ சாப்பிட்டு கிளம்புவோங்க, டைம் ஆயிடுச்சு ஓகேங்களா. இந்த இடம் பள்ளமாக இருந்துச்சு, இப்போ மண்ணு கொட்டி விட்டாங்க. இங்கே தான் வந்து அன்றைக்கி கார் போட்டு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். காந்தி சிலை தான் ஓகேங்களா. அப்படியே ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாண்டு. இது வந்து பார்க்கு, ஆனால் இந்த இடத்துல அலோவ் பண்ணுறதில்ல. பின்னெல்லாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க, அதுதான் இப்போ பார்க்காக மாற்றிட்டாங்க. அந்த மீட்டிங் போடுற இடத்துக்கு பக்கத்துலேயே அப்படியே பார்க்காக மாற்றிட்டாங்க. நம்ம போகலாம், டைம் ஆயிடுச்சு ஓகேங்களா. எங்கடா போகிறோன்னா, இப்போ கார் எடுத்துகிட்டு லக்ஷ்மி தேட்டரில் போய் பிக்கப் பண்ணணும் கஸ்டமரை. பிக்கப் பண்ணி நேராக ஜூட் வரும் பழமேரி ஓகேங்களா. பழமேரி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, பழமன் ஏரி ஓகேங்களா. 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து நம்ம குடியாத்துலேருந்து பழமேரி போகலாம்,
அதாவது வேலூர்லேருந்து பள்ளிகொண்டா, பள்ளிகொண்டாலேருந்து குடியாத்தம் அப்படின்னு போகலாம். இல்லை காட்பாடி, லத்தேரி, கேவிக்குப்பம், குடியாத்தம் அப்படின்னு போகலாம். ஓகேங்களா. குடியாத்தம் போயிட்டு குடியாத்துலேருந்து பழமேரி ரூட்டுன்னு இருக்கு. சித்தூர் போகிற ரோடும் போகலாம், பழமேரி போகிற ரோடும் போகலாம். ஓகேங்களா. ஆஹா, அந்த ரோட்டில் போகிறது இந்த ரோடு வந்துட்டேங்க, மாறி வந்துட்டேங்க. பழமேரி சித்தூர் ரோடு போகிற ரோடு இருக்குது. ஓகேங்களா. 2 ரோடு இருக்குது. நம்ம குடியாத்துலேருந்து பழமேரி டைரெக்டாக இருக்குது ரூட்டு. ஓகேங்களா. இங்கே பாருங்க மாடுங்க எல்லாம் அவுட் விட்டுறாங்க. ஸோ சேட். ஓகேங்களா. அப்படியும் போகலாம் பழமேரி. அப்படி இல்லைன்னா நீங்கள் சித்தூர் போயிட்டு, ஓகேங்களா, சித்தூர் போயிட்டு சித்தூர்லேருந்து அதான் ஆந்திரா. ஓகேங்களா. ஆந்திராலேருந்து பழமேரி போகலாம். ஓகேங்களா. பழமேரி பின்னாடி பஸ் வருதுங்க, அதனால நம்ம இப்படியே திருப்பிக்கலாம். இப்படி வழி வச்சுட்டுக்கிறாங்க பாருங்க. ஓகேங்களா. இப்படியே நேராக போகணும். அது சிஎம்சி. ஓகேங்களா. அடி பஸ்ஸுன்னா ஸ்டைலாக திரும்புது. வண்டி வரல பின்னாடி. இப்போ நம்ம சிஎம்சி வந்துட்டோம். ஓகேங்களா. இது காமராஜர் சிலை. ஓகேங்களா. நேராக போனால் சிஎம்சி. ஓகேங்களா. வர ஆட்டோ கூட கம்மியாச்சு நைட்டில். இப்போ சவாரி அந்த அளவுக்கு இல்லை இல்லைங்களா. ஷேர் ஆட்டோ கூட கம்மியாகிட்டு இருக்குது. ஓகேங்களா. டீ இருக்குதான்னு தெரில, இருந்தால் குடிப்போம், இல்லைன்னா கிளம்பி நேராக போயிடலாம். இதான் சிஎம்சி மெயின் கேட்டு, சிஎம்சி ஹாஸ்பிட்டலு மெயின் கேட்டு. அடுத்தது சில்வர் கேட்டு, ஜூப்ளி கேட்டு. ஓகேங்களா. அவுட் கேட்டு. இது ஃபுல்லாக லாட்ஜி தாங்க. ஓகேங்களா. வேலூர் ஆண்டா இது ஃபுல்லாக லாட்ஜி தான். டீ கடை இருக்குது, அங்கே குடிப்போமா? அங்கே குடிப்போம். ஆனால் ஒரு டீ கொடுங்க, எங்கே குடிக்கலாம்? அப்படியே ஓரமாக விடுவோம் நம்ம வண்டியை. டைம் வர ஆயிடுச்சுங்க. நான் வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல் சர்ச்சுக்கு போட்டிருக்கோம்.